சாமி நல்லதையே செய்யலையா? சாமியை போய் கும்பிட்டோங்க. சாமிக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சோம். சாமிக்கு தேவையான வழிபாடை செஞ்சோம். சாமிக்கு நல்லா கெடா வெட்டி சாமியை கும்பிட்டோம். சாமியை போய் குடும்பத்தோடு போய் நாங்கள் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினோம். இத்தனையும் செஞ்சோம், எங்களுக்கு நல்லதே செய்யலைங்க. நல்லதே நடக்கலைங்க. தொடச்சி எடுத்த மாதிரி இருக்குங்க. வறுமை மாறலைங்க, கஷ்டம் மாறலைங்க, பிணி நோய் தீய வினைகள் மாறலைங்க. அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. இப்போ நான் போய் சாமியை கும்பிட்றேன் அப்படின்னா, அந்த சாமிகிட்ட நான் வந்து, ஏப்பா இதை உனக்கு செஞ்சுருக்கேனப்பா, நீ எனக்கு திருப்பி செய்யின்னு கேட்க முடியுமா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது தான் இந்த இடத்துல சத்தியம். அப்போ நாம் இருக்கோம், நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்ம குடும்பத்தில் எல்லாரும், ஏப்பா வாங்கப்பா போவோம்ப்பா, கஷ்டப்படுறான், நம்ம சாமிக்கு போய் இதை செஞ்சுட்டு வருவோம், ஆளுக்கு 10 போடு அப்படின்னு போய் நம்ம சாமிக்கு செஞ்சுட்டு வந்துட்டு, நான் போய் இதை சாமிக்கு செஞ்சேன், எனக்கு இது நடக்கலையே, இன்னும் கஷ்டம் மாறலையே, இன்னும் என் வீடு தொடச்சி எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அது சரியா அப்படின்னா அது சரியல்ல. என் சாமி என்னை கேட்டுச்சா, ஏய் எங்கள் வாப்பா எனக்கு இதை செய்டா, உன் கஷ்டத்தை மாற்றி கொடுக்குறேன்னு என் சாமி கேட்டுச்சா, கூப்பிட்டுச்சா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறோம், சாமி நமக்கு நல்லது செய்கிறதுனா, சாமி நமக்கு எப்படி நல்லது செய்யும் தெரியுமா? நல்ல மனநிலையையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அதுதான் கொடுக்குமே தவிர, பொண்ணையும் பொருளையும் பெரிய கோடான கோடி லட்சாதிபதியெல்லாம் ஆக்கிறாது. உழைப்பை கொடுக்கும், நல்ல சிந்தனையை கொடுக்கும், நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுக்கும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தெளிவான பாதையை காட்டும். அதை தான் கொடுக்கும். மூடையாக வந்து பணத்தை கொட்டி வச்சுட்டாது. ஒரு சில பேர்லாம் மனசுக்குள்ளே நிறைய கவலை இருக்கும், என்னப்பா நம்மளும் சாமியை கும்பிட்றோம், கஷ்டம் மாற மாட்டுது, நம்மளும் போய் சாமியை கும்பிட்றோம், பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டுது, நம்மளும் சாமியை கும்பிட்றோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு வாரிசு விருத்தி கிடைக்க மாட்டுது, நம்மளும் போய் சாமியை கும்பிட்றோம், ஒரு தொழில் அமைய மாட்டுது, ஒரு அரசாங்க வேலை அமைய மாட்டுது. அது மாதிரி நிறைய மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்குது. அப்படி கவலைப்படுற எல்லா பெருமக்களுக்கும் இன்றைக்கி இந்த பதிவு. நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். சாமி பேசுகிறது நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதை வச்சு நாம் தீர்மானிக்கக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா, எனக்கு நடக்கிற நல்லது கெட்டது, எனக்கு செல்வம் கிடைக்குது, எனக்கு செல்வம் கிடைக்கல, என் சொத்து பறிபோகுது, என் சாமி பேசுகிறதுனால சொத்து இருந்துச்சு, பேசாததுனால சொத்து பறிபோயிருச்சுன்னு கணிக்கக்கூடாது. என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னா, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற, எதுவுமே இல்லைன்னாலும் எனக்கு மரியாதை இருக்கும், சொந்த பந்தங்களுக்குள்ள மரியாதை இருக்கும். அதே சமயம் எனக்கு வாரிசு விருத்திகள் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். யாரையும் போய் நான் கஷ்டப்பட்டாலும் யாரையும் போய் கடை வாங்கி சிக்கி சீரழிகிற நிலையில் என்னைய சாமி வைக்காது. இதுதான் நம்ம சாமி நமக்கு செய்யுமே தவிர, நம்மளை பெரிய கோடீஸ்வரனா ஆக்கிறது. ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது எல்லாத்துக்கும் நடக்கிறத. இருந்தாலும் இந்த பதிவின் மூலமாக ஒரு சில விளக்கங்களை, நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு எல்லையில் ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. என்னப்பா நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, ஏப்பா வாப்பா நம்ம போய் நம்ம குலசாமிக்கு ஒரு ஒரு கெடாவை எடுத்து ஒரு கெடாவை கொடுத்து சாமிக்கு நல்லா படையலை கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிட விட்டு அன்னதானத்தை கொடுத்து வருவோம்ப்பான்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் கொஞ்சம் கையில் காசை போட்டு அந்த சாமியை நினச்சி பூசையை கொடுத்து கெடா வெட்டி நல்லா விருந்தை கொடுத்துட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, கஷ்டம் மாறலை. அப்போ அதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்னப்பா நீ சொன்ன போனோம், நம்ம இந்த மாதிரி செஞ்சோம், இன்னும் கஷ்டம் மாறலையே, கருமாயம் மாறலையே, வறுமை அப்படியே இருக்கு. அப்போ நம்ம செஞ்சதை சாமி ஏற்றுக்குச்சா, இல்லை நம்ம சாமி நம்மளை முகம் பார்த்துச்சா பார்க்கலையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு, சரியப்பா நீ போன, நீ செஞ்ச, நீயா ஆசைப்பட்ட, நீயா தானே போய் செஞ்ச, அந்த சாமி உனைய கூப்பிட்டுச்சா, அழைச்சிச்சா, அந்த சாமி உங்ககிட்ட கேட்டுச்சா? இல்லை பொறுமையாகப்பா, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் தான். உன் கண்ணுக்கு தெரிகிறது காசு ஒன்று தானப்பா, உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் உனக்கு நல்லது நடந்திருக்கே, அது உனக்கு தெரியலையா? என்னங்க நல்லது நடந்திருக்கு எனக்கு தெரியலையே. என்னப்பா சொல்கிற, தலைக்கு வந்ததை தலப்பாவோட மாற்றி கொடுத்துருக்குடா, விழப்போகிற அடியை மாற்றி கொடுத்துருக்கு, உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு வரப்போகிற கஷ்டங்களை மாற்றி கொடுத்துருக்கு, அது உனக்கு தெரியலையப்பா. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்களைத்தாப்பா சாமி
உனக்கு செய்யும். பொறுமையாரு, பொறுமையாரு. உன் கஷ்டமும் மாறும். ஆனா, அதுக்காவடி உன்னைய பெரிய கோடான கோடீஸ்வரனா மாத்திறாது. வறுமை நீங்கும். ஏதோ உழைச்ச காசுல நீ உண் உண் நீ நீ உண்றதுக்கு வயிறையும், வயிற வளர்க்குறது, உன் பிள்ளை குட்டி வளர்க்குறதுக்கெல்லாம் சரியான ஒரு உழைப்பு. அதுக்கு தகுந்த தொழில் அமையுமப்பா. நீ கவலைப்படாம பொறுமையா இருப்பா அப்படின்னு ஒருத்தரு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க? என்னங்க நாங்க போனோங்க. நாங்க 4 சாமி பார்த்தோம், 5 சாமி பார்த்தோம். 5 அந்த 5 6 சாமியாடி மருளாடி சொல்றதெல்லாம் செஞ்சோம். இன்னுமே தீரலைங்க. இன்னுமே கஷ்டம் தீரலைங்க. நாங்க கேட்டது எதுவுமே இன்னுமே நடக்கலைங்க. நிறைவேறலைங்க. அவங்க அத செய்ய சொன்னாங்க. அத செஞ்சோம். இவங்க அந்த பரிகாரம் செய்ய சொன்னாங்க. அந்த பரிகாரம் செஞ்சோம். இவங்க இந்த தாயத்த கட்ட சொன்னாங்க. தாயத்த கட்டுனோம். இவங்க இந்த தகட வைக்க சொன்னாங்க. அந்த தகட வச்சோம். இவங்க இந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வந்தோம். எல்லாம் நாங்க செஞ்சோமுங்க. ஒரு ஆள் இல்லாட்டாலும் 5, 6 ஆளு போனோங்க பார்த்தேங்க. எதுவுமே இப்ப வரைக்கும் நடக்கலங்க. எல்லாத்தையும் செஞ்சங்க. நடக்கலங்க. பணம் செலவானது விரயமானதாங்க மிச்சம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஏம்மா நீ உன் கஷ்டம் தீரல, கஷ்டம் தீரல, தீரலன்னு இத்தனை கஷ்டத்தையும் நீயே இழுத்து வச்சுக்கிறிய. கஷ்டம் தீரலன்னு போய் மேலும் மேலும் ஒரு கஷ்டத்தை நீ இழுத்து வச்சுக்கிறிய. இது என்ன உன் ஜாமியாலயா உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு? இத்தனை பேரை போய் பார்த்துருக்க, இவ்வளவு செலவழிச்சிருக்க. உன் ஜாமியாலயா அதெல்லாம் உனக்கு நடந்துச்சு? ஒரு கஷ்டம் தீரணும்னு போய் நீ 1000 கஷ்டத்தை நீயே இழுத்துக்கிறியம்மா. உன் கஷ்டம் மாறுமா? பொறுமையாருமா. உன்னைய நம்பு. உன்னைய காக்கிற சாமியை நம்பு. பொறுமையாரு. காலம் பதில் சொல்லும். அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, என் சாமிக்கு நான் இது மாதிரி ஒரு ஆயுதத்தை நான் எடுத்து சாத்த போறேன். எடுத்து சாத்திட்டேன். ஆனா இன்னும் என் வேண்டுதல் நிறைவேறலை. என் சாமிக்கு இந்த ஒரு குறிக்கோளை வச்சு சாமிக்கு எப்போ ஆயுதத்தை வேண்டுதலை நிறைவேற்றின அப்படின்னா ஒரு சாமி இருக்கு, ஒரு சாமியாடி இருக்காரு, அருள் வாக்கு சொல்றாரு. ஏப்பா இந்தாப்பா இது நடந்துச்சுன்னா நீ எனக்கு இதை செய்யப்பான்னு சொல்றது தான் நிறைவேறும். நீ நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இதை செய்யறது தான் வேண்டுதல். அது நிறைவேறாம நான் முன்னக்கூடியே போய் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறலாம் நான் சாமியை பழி சொல்ல முடியுமா? அப்ப நம்மளை காக்கிற சாமி நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி எதது நமக்கு தேவையோ அதைத்தான் சரி பண்ணி கொடுக்குமே தவிர நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறது. நிறைய தீய வினைகள் இருக்குது, சுற்றி நிற்குது. ஆனால் நான் சத்தியமான பிள்ளையா இருக்கேன் அப்படின்னா அந்த தீய வினைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். சத்தியமான உண்மை. எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். முன்னாடி நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்னொன்னா உடம்புல ஒவ்வொரு முள்ளு குத்திருக்குன்னா ஒவ்வொரு முள்ளையாக பிடுங்கி எரிஞ்சு எல்லா தீய வினைகளையும் சரி பண்ணி கொடுக்கும். அதில் நம்ம கண்டுக்க முடியும். அதே சமயம் நல்ல உறக்க வரல, நல்ல மன உளைச்சல் ஆகுது, உடல்நிலையில நிறைய கோளாறுகள் வருது, அதை சரி பண்ணி கொடுக்கும். அதே சமயம் பந்த வாசம் இல்ல, உறவுகளுக்குள்ள இருக்கிற பந்த வாசங்களை சரி பண்ணி கொடுக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல, அதை சரி பண்ணி கொடுக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்கி கொடுக்கும். கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களை உறவுகளை நேசிக்க வைக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியை அந்த சாமி எடுக்கும். இது மாதிரி 1000 நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். இது எல்லாம் சாமி செய்கிறத. ஆனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்ன? பணம், பொண்ணு, பொருள், ஆசை, கௌரவம், பதவி, அதிகாரம். இது எதுவுமே சாமி கொடுக்காதுங்க. இது எதுவுமே சாமி கொடுக்காது. இது சாமி கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்காது. அதனால் அந்த பதிவின் மூலமாக நம்ம போய் சாமியை கும்பிட்டு வந்தோம் நமக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்னப்பா போனப்பா என் சாமிக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சனப்பா, இருங்க. ஒரு தடவை இல்லைப்பா 9 தடவை செஞ்சேன், ஒரு தடவை இல்லைப்பா 100 தடவை செஞ்சேன், இருங்க. ஒரு கால நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய தேவையை அந்த சாமி கண்டிப்பாக நிறைவேற்றி உங்களுடைய மடியை நிரப்பம் கண்டிப்பாக நிரப்பம். பணத்தை அள்ளி கொடுத்தா அந்த பணமே உங்கள் அழிவுக்கு காரணமாயிருங்க. பொண்ணை அள்ளி கொடுத்தா அந்த பொண்ணே உங்கள் அழிவுக்கு காரணமாயிரும். பொண்ணு அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா சாமியை மறந்துடுவீங்க. வறுமை இருக்கிறதுனால, கஷ்டம் இருக்கிறதுனால தான் அந்த சாமியை நினைக்கிறேன், சாமியை தேடி ஓடுறான். இது எதுவுமே இல்லைன்னா சாமி நினப்போமா? தீய வினைகள் இருக்கிறதுனால தான் போய் சாமியை தேடுறான். இந்த தீய வினைகள் எதுவுமே இல்லை, நல்லா நல்லா இருந்தேன்னா சாமியை நினப்போமா? சாமி அதுக்காக அந்த சாமி
தீய வினைகளை வச்சுக்கிட்டே இருக்கும்னு நான் சொல்ல வரல. தேவை அறிந்து அதை யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு படியளந்து கொடுக்கும். நாம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்ம சாமிகிட்ட வைக்கக்கூடாது. குலசாமியா இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமா எந்த தெய்வமா இருந்தாலும், நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது. போறோம் தெய்வத்துக்கு செய்றோம் அவ்வளோதான். நல்லது நடக்கிற நல்லத கண்ல காட்டுதோ இல்லையோ, நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கு. சத்தியமான உண்மை. சாமிய கும்பிட்டு பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரன் ஆன ஆளுங்க வேணுமா இல்லாம இருக்கலாம். சாமிய கும்பிட்டு நீக்கமற நல்ல மன நிம்மதியோட தூங்கி எந்திரிக்கிற சனம் கோடிக்கணக்குல இருக்கு. கோடிக்கணக்குல இருக்கு. அந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.